வேலைக்கு கிளம்புவோம்னு கிளம்பிக்கிட்டு இருந்தேங்க. குளிச்சுட்டு சமசா தட்டை தூக்கிக்கிட்டு கிளம்புவோம்ட்டு எரியுது உடம்பு. என்னன்னே தெரியல. மழையும் பெய்யுதுல, வெயில் அடிக்குதுல, வெயில் கூட மந்தாரமத்தே அடிக்குது. ஆனால் உருகுது பார்த்துக்கோங்க. சரி குளிச்சுட்டு கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன கமாண்டு வந்துருக்கு வாப்ப வாக்குறேன். கமாண்டில் ராணி அக்கா. ஆமாம், நீதே வேலை வெட்டியெல்லாம் பார்த்து கிடக்க, நாங்களாம் வேலையில்லாமல் கிடக்கோம். உனக்கு சீமா நல்ல வீடியோ போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. எங்கள் வீட்டுகள்லாம் வெளியில் கடைக்கு காய்கறி கடைக்கு போனால் கூட அனுமதி எடுத்து போக வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்குது. அதனால நாங்களாம் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னை கமாண்டு பண்ணியிருக்காங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் திட்டுறதுலையே நம்ம ஒரு நம்மளுடைய இதை சொல்கிறதுலையே ஒருத்தவங்களை நகைச்சுவைப்படுத்தியோ அல்லது சந்தோஷப்படுத்தியோ சொல்கிறப்ப அது பெரிய திறமையான ஒரு செயல். என்னை மாதிரியே அந்த அக்கா ராணி அக்கா. நானும் அப்படித்தான். யாரையாவது ஒரு குறை சொல்லணுண்டா கூட நம்ம குறை சொல்லணும்டே ஒரு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவளை சிரிப்பு முட்டிருவேன். அந்த மாதிரியே ராணி அக்கா கமாண்டு பார்த்துட்டு எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராணி அக்கா போட்ட கமாண்டு எல்லாத்தையுமே உள்ளே போய் பார்த்தேன். எல்லாத்துலேயுமே சிரிப்பாத்தே போட்டிருக்காங்க. நான் தான் கவனிக்காமல் இருந்திருக்கேன். அப்படித்தான் நல்ல மனசுங்க. அதுக்கெல்லாம் நல்ல நம்ம பார்த்துக்கிட்டாலும் நம்மளை பார்த்துட்டு லைக் பண்ணுற நல்ல மனசுகளாக இருப்பாங்க. ஏண்டுகளுங்க நம்மளை மாதிரியே குணம் இருக்கே அப்படின்ட்டு நானாக நினச்சிக்கிட்டு கமாண்டை பார்த்துக்கிட்டே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. பார்த்துக்குங்க. திட்டுறதை கூட சிரிப்போட நகைச்சுவையோடு பண்ணுறது நல்லா இருக்குல்ல. என்ன அப்படித்தான் இருக்கணும். ஒருத்த மனசை வருத்தப்பட வைக்கக்கூடாது. வருத்தப்பட்டு என்ன செய்ய போகிறோம்? ஒருத்தர் குறை சொல்லி நாட்டில் அள்ளி கட்டிட்ட போகிறோம். என்ன சொல்கிறீங்க? போய் குளிச்சுட்டு நம்ம கிளம்புற வியாபாரத்துக்கு இன்றைக்காவது நல்லா உடனே முருகா கடவுளேன்னு வேண்டிக்கங்க எல்லாரும். எனக்காகத்தே என்னென்னு தெரியல, நேற்று வியாபாரம் சரியில்லை, இன்றைக்காவது நல்லபடியாக ஓடட்டும். குளிச்சுட்டு கிளம்புனாலும் வேகு தத்தே எண்ணெயில் நிற்க முன்ன உருகி ஓடுது. என்ன பண்ண சொல்கிறீங்க? உழைச்சிட்டு வாரோம். லைக்கை போடுங்க.